வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இந்த ஜீன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஐஸ்வர்யா ராய் வந்து எஸ்வி சேகர் நினைக்கிறேன், அவரை பார்த்து சொல்லுவாங்க, அநியாயமா இந்த ஜோஷியத்தை நம்பிட்டு என்னை இப்படி விட்டுட்டேலப்பா அப்படின்னு வந்து அவங்க பேசுவாங்க. அது ஒரு ஃபேமஸ் டைலாக். நிலைமை போற போக பார்த்தா அப்படிதான் ஆகும் போல இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. ஒரு முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக, முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக இன்னைக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாவை வந்து வெற்றிவேல் வாங்க சொல்லி திருச்செந்தூருக்கு அனுப்பிச்சார் பாத்தீங்களா. அவர் தான் வந்து இன்னைக்கு சிஎம் சார் விஜய் அவர்களுடைய OSB, அதாவது யாருன்னா இவங்க வந்து முதலமைச்சருடைய பர்சனல் ரொம்ப ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கூட இருந்தே பார்த்துப்பாங்க. அவங்க நிர்வாக ரீதியாக சில ஆலோசனைகளையும் கொடுப்பாங்க. அதாவது எந்த அளவுக்கான ஆலோசனைகள் எனக்கு தெரிந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்க முடியும்னா, இந்த நாளில நீங்க இதை பண்ணேன்னா சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த தேதியில இதை பண்ணேன்னா இன்னும் மேலும் மேலும் பெருகும். நீங்க இந்த தீர்மானத்தை இந்த தேதியில இந்த கிழமையில கொண்டு வாங்கோ, அதான் நல்லா இருக்கும். இந்த கலர் துணி போடுங்கோ, அது நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு கலர் துணின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? தமிழ்நாட்டிலே இந்த விஷயத்துக்கெல்லாம் பேர் போன ஒரு முதல்வர் இருந்தாங்க அப்படின்னா, ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அண்ணா அவர்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட எனக்கு எப்படி தெரியாது. ஆனா அண்ணா அவர்களுக்கு அப்புறம், அதாவது திராவிட கட்சிகள் வந்த பிறகு பெரும்பான்மை இந்த மாதிரியான பகுத்தறிவுக்கு பொருந்தாத மூட நம்பிக்கைகளை யாருமே செய்ததாக வரலாறு இல்லை. நம்ம வந்து பொதுவா ஜெயலலிதா அம்மையாரை இந்த விஷயத்துல இது பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு. நம்ம எதிர போகும்போது கண்ணகி சிலை இருந்தா அது ஆகாது, ஆட்சியாளர் வந்து ரோட்ல போகும்போது கண்ணகி சிலை இருந்ததுன்னா அது ஆகாதுன்னு சொன்னோடனே கண்ணகி சிலையவே அகற்றி அந்த அம்மா ஒரு வேலை பண்ணி பெரிய சம்பவம் பண்ணாங்க. அதே மாதிரி கலர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பச்சை புடவை, பார்க்குற இடமெல்லாம் பச்சை பச்சையா இருக்கணும் அப்படின்ட்டு பச்சை கலர் பஸ், பச்சை பச்சையா வச்சிருப்பாங்க. அது ஒரு காலம். ஆனா அவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களே இந்த மாதிரியே ஒரு வேலையை வந்து செய்யல. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு நம்பூதிரி சொல்லுவாங்க, பணிக்கர்னு சொல்லுவாங்க. உன்னிகிருஷ்ண பணிக்கர் தான் அவங்க வந்து ஜோசியம் இந்த மாதிரி இவர் பண்ணார் இல்லையா, விஜய் அவர்கள் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க. அவங்க கிட்ட போய் எல்லா இதையும் கேட்டு செய்வாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்களே பண்ணலையே, பிராமண சமூகத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களே இந்த வேலையை பண்ணல. மாறா ஜெயலலிதா அம்மையாரை வந்து யாரும் தனக்கு இந்த மாதிரியான முதல்வரின் சிறப்பு அதிகாரியை நியமனம் பண்ணாங்கன்னா IAS அதிகாரிகளை பண்ணாங்க. சாந்தா ஷீலா அப்படின்ற IAS அதிகாரியா இருக்கட்டும், KN வெங்கடராமன், இவர் தான் வந்து ரொம்ப வருஷமா வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. இதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கும் வந்து இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி OSB அப்படின்ற அந்த அதிகாரி வந்து கலைஞர் அவர்களுக்கும் இருந்திருக்காங்க. நானும் போய் எல்லா முதல்வருடைய லிஸ்டையும் எடுத்து பார்க்குறேன். எந்த இடத்தையாவது ஜோசியர் ஒருத்தர் இந்த மாதிரி இருந்திருக்காரா, ஒரு முதல்வருக்கு ஒரு பர்சனல் அதிகாரியே இந்த மாதிரி ஒரு ஜோசியர் இருந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒருத்தருமே இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர்கள் யாருமே வைத்துக் கொண்டதில்லை. அப்படி இருக்கும்போது சிஎம் சார் விஜய் அவர்கள் வந்து அப்படி வச்சிருக்காருன்னா அப்ப அவரு எவ்வளோ ஒரு யோசிக்கணும். அதாவது என்னுடைய கொள்கை தலைவர் யாரு? பெரியாரு. நீ வந்து யாரு உங்களுக்கு ரோல் மாடல்? அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, MGR அப்படின்னு அளந்து விட்டார். ஆனா இவர் பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோசியர் பேச்சை கேட்டு திருச்செந்தூருக்கு போடுறது, முட்டி போட்டு பிரார்த்தனை பண்றது, அது மட்டும் இல்லாம இப்ப அவரையே கூடவே வச்சுக்கிறது. அவர் வேற என்னென்னவோ கட்டி விடுறாரு அப்படின்னு. அண்ணா அடுத்து 35 வருஷத்துக்கு அருமையான ஆட்சி தான் அப்படின்னு. இப்ப எனக்கு தெரிஞ்சு இனிமே பெத்தவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, ஜோசி கத்துக்கிறதுக்கு அனுப்புவாங்க பசங்க. இல்ல நான் ஒரு மீன்ஸ் பார்த்தேன், எங்க அம்மா அப்பவே படிச்சு சொல்லிச்சு, ஒழுங்கா ஜோசியத்தை படிடா அப்படின்னு. படிச்சிருந்தா இன்னைக்கு நானும் ஒரு OSB அதிகாரியா இருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் மிஸ். அப்ப இனிமே ஒரு அதிகாரிகளுக்கு என்ன மதிப்பு மரியாதை? ஒரு அதிகாரியா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஜோசியரை கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்காரு. இதுதான் அதாவது விஜய் அவர்களுடைய பகுத்தறிவா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேட்டா இது அவருடைய இது பர்சனல்னு கூட வந்து தூக்கிட்டு வருவாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. இது ஒரு புறம் இருக்கும்போது இந்த பொய் செய்திகளை பரப்பதற்கே அளவெடுத்து செஞ்சதுதான் தாவேக்காவே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்க அதை ப்ரொஃபஷனலாகவும் செய்வாங்க, இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாவிலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எங்க அண்ணன் ஆட்சி ஏற்றுக்கிட்ட உடனே பாத்தீங்களா ஸ்கூலு, காலேஜு, கோயில் அருகில் இருக்கக்கூடிய எல்லா மதுக்கடையும் வந்து அவர் அடிச்சு நொறுக்கி மூட போறாரு. அடிச்சு நொறுக்கல, மூடணும் அப்படின்ற உத்தரவு தான் கொடுத்துருக்காங்க. இது அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ஃபயர் மோட்ல அப்படி சொல்லுவாங்க. எங்கன்னா அடிச்சு நொறுக்கிறாரா, அசல் பிகிலுடா அப்படி இப்படின்னு ஃபயரை விட்டுட்டு இருக்காங்க. சரி, இது முதலமைச்சர் முதலாக ஒரு முதலமைச்சர் இப்படி செய்யறாருன்னா அதுதான் இல்லை. இது
இது காலகாலமா தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்ட உடனே இதை வந்து இந்த மாதிரி ஒரு 500 கடைகளை மூடுறதும் அப்படின்றது ஏற்கனவே நடந்திருக்க ஒரு விஷயம்தான். அது வந்து ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல இருந்து இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குதான். அது என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இவர் மூடணும் உத்தரவு போட்டாரு, எங்க அண்ணன் ஒண்ணு தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ இதுக்கு முன்னாடி 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய உத்தரவின் பேர்ல அப்போதைய அரசு என்ன பண்ணிருக்குன்னா 500 கடைகளை மூடுவதாக அறிவித்தது. அதே மாதிரி 2017-18 நீதிமன்றம் உத்தரவு மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளின் விதிமுறைகளால் கடைகள் அதாவது 2830 வரை குறைக்கப்படுது. ஆனா இந்த இவங்க மூடினாங்கல்ல, குறைச்சாங்கல்ல, இது கண்டினியூ ஆச்சா இல்லையான்னு கேட்டா அதுதான் அடுத்த ஷாக்கிங் நியூஸ். வருமானம் பத்தவில்லை அப்படின்றதுக்காக ஆயிரக்கணக்கான கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டன. இப்ப எனக்கு என்னன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தை பார்க்கும்போது இது விஜய் அவர்களுடைய சட்டமன்றம், அதாவது விஜய் அவர்கள் வந்து முதல்வரா அமர்ந்திருக்காரா இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வரா உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு அங்க வந்து புரட்சி தலைவி அம்மா அப்படின்ற பேர் வந்து கேட்டுட்டே இருக்குது. ஆனா அதுல ஒண்ணு உண்மை என்னன்னா தாவேக்காவுடைய அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அதுல பெரும்பான்மையா யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிமுக கட்சியில இருந்து அங்க போய் சேர்ந்தவங்க தான். இங்கெல்லாம் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ அங்க எல்லாருமே அங்க போய் வந்து ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சோ அப்படி சேர்த்ததோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து சபாநாயகரா உட்கார்ந்து இருக்கவரும் ஒரு முன்னாள் அதிமுகவை சார்ந்தவர் தான். அதனால்தான் வந்து அங்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க அப்படின்னு ஒரு நிமிஷத்துல நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னடா இது, ஒருவேளை அதிமுக ஏதாவது ஆட்சி அமைஞ்சிருச்சா? ஒரிஜினல் அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைச்சது கூட இவ்வளோ புகழ்லாம் வந்து பாடலையே. ஆக இன்னொரு வாட்டி அதே ஒரு ஆட்சி தான் வந்து அதே பேட்டர்ல தான் புகழ் பாடக்கூடிய பேட்டர்ன் ஆட்சி தான் வந்து அமைந்திருக்கிறது. சரி, இப்ப ரெண்டாவது வரும். சரி, இது அதிமுக ஆட்சியில் நடந்தது, திமுக என்ன பண்ணுச்சு? திமுக ஆட்சி காலத்துல தான் போதை தலைக்கேறி சுத்துச்சு அப்படின்னு இவர் வந்து அளந்து விட்டார் இல்லையா. அந்த அளந்து விடலையும் பாத்தீங்கன்னா இதையும் விஜய் அவர்கள் எங்க இருந்து காப்பி அடிக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே திமுக அரசு பண்ணதை பார்த்துதான் காப்பி அடிக்கிறாரு. அதாவது 2023 திமுக அரசு 500 கடைகள், அதாவது இதே மாதிரிதான் அவங்களும் சொன்னாங்க, பள்ளி கல்லூரி கோயில் அருகில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் வந்து மூடுறோம் அப்படின்னு 500 டாஸ்மாக் கடைகளை வந்து மூட சொல்றாங்க. அதோட எண்ணிக்கை விவரம் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது 2023 5329 இருந்த கடைகள், அதாவது 2023 மார்ச் வரைக்கும் எத்தனை கடைகள் இருந்தது அப்படின்னா 5329 கடைகள் வந்து இருந்தது. இப்ப இவங்க ஆட்சியில, அதாவது டிஎம்கேயோட ஆட்சியில 2023 ஜூனுக்கு அதுக்கப்புறமா மூடணும் அப்படின்ற உத்தரவு வருது. அப்படி மூடணும்ன்ற உத்தரவின் பேர்ல கிட்டத்தட்ட 4829 அப்படின்னு குறையுது, நம்பர்ஸ் வந்து குறையுது. இப்ப இவரு சொல்றாரு இல்லையா, விஜய் அவர்கள் வந்து நான் மூட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 717 கடைகள் வந்து அடைக்கப்படுவதாக, அதாவது மூடப்படுவதாக உத்தரவு வந்து வெளியாயிருக்கு. அதுதான் அவர் வந்து குறிப்பா கோயில்கள் பத்தி, கோயில், ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுவரைக்கும் வழிபாட்டு இடங்கள் அருகே உள்ள 276 டாஸ்மாக் கடை இருக்கு. இதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் அருகே வந்து 186 டாஸ்மார்க்குகளும், பேருந்து நிலையம் அருகே உள்ள 255 டாஸ்மார்க்குகளும். ஸோ இதெல்லாம் அவர் தான் கூட்டி கழிச்சு 217 டாஸ்மாக் மதுபான கடைகள் வந்து மூடணும் அப்படின்னு முதலமைச்சர் வந்து உத்தரவுறாரு. சரி, இப்ப இந்த மூடணும்னு உத்தரவிட்டு இருக்கீங்களா, இது மொத்தமா நீங்க மூட போறீங்களா? இந்த நம்பர்ஸ், அதாவது 4829 இருந்து இந்த 717 கழிச்சு 4112 குறைக்க போறீங்களா, இல்ல நாங்க வந்து மூடுறோம்னு சொன்னோம் மொத்தமா காலி பண்றோம்னு சொன்னோமா அப்படின்ட்டு இந்த ஸ்கூல் பக்கத்துல, காலேஜ் பக்கத்துல, கோயில் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மூடிட்டு வேற எங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா நீங்க திறக்க போறீங்களா? எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்துல 500 கடைகள் மூடிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது திறந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இப்பத்திக்கு மூடிட்டு அப்புறமா கொஞ்சம் தள்ளி ஊருக்கு ஒதுக்குறோமா? இப்ப நம்ம போய் ஏதாவது கேள்வி கேட்டு, என்னங்க நீங்க தானே 500 கடை மூடுறேன், நீங்க 700 கடை மூடுறேன், நீங்க இப்படி போய் திறக்கிறீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்? கடையை மூடுறேன்னு சொன்னேன். எங்க இருக்க கடையை மூடுறேன்னு சொன்னேன்? கோயிலு, காலேஜ், ஸ்கூலு, அங்கெல்லாம் இருக்கா கடை? இல்ல. இப்ப எங்க இருக்கு கடை? இந்த மூணு பிளேஸ்ல இருக்கா? இல்ல. அப்ப அந்த 3 இடத்துல மூடுறேன்னு சொன்னேன், அங்க மூடிட்டேன். இங்கெல்லாம் திறக்க மாட்டேன்னு நான் சொன்னேனா?
திறந்திருக்கேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிவிப்பு விட்டாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏமா இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு இந்த 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சா லாட்ரி நிச்சயமா உள்ள வரும் அப்படின்ற ஒரு இது வந்து பேசப்பட்டுட்டே இருந்தது. சோ இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த லாட்ரி உள்ள வந்துருச்சுன்னா இது வந்து விஜய் அவர்களுக்கு, சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப அவமானமா போயிடும். என்னப்பா நீ இதை ஒழிக்கிற அதை ஒழிக்கிறன்ட்டு லாட்ரியை உள்ள கொண்டு வந்துட்டு இது ரெண்டுத்தை விட அது ரொம்ப ஆபத்தானதுச்சுப்பா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்போ அவர் என்ன பண்றாங்கன்னா, இந்த முறை நோ லாட்ரி ஒன்லி டாஸ்மார்க் அப்படின்னு சொல்லி லாட்ரி மாற்றின் அவர்களுக்கு இந்த டீலிங், அதாவது இந்த டெண்டர் வந்து போயிருக்கு, அவங்க கைக்கு டெண்டர் போயிருக்கு. இதுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் பெரிய லெவல்ல வேலை பார்த்திருக்காரு. அதனால தான் அந்த லீமா ரோஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, ஆதவர்ஜுனா அவங்களோட மாமியாரு, அதற்காகத்தான் தாவேக்காவை இன்னும் பலம் பொருந்திய கட்சியாக மாற்றுவதற்காக இவங்க டீலிங் பேசிதான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்களெல்லாம் வச்சு அந்த 30 எம்எல்ஏக்களை இங்க உள்ள கொண்டு வராங்க. ஸோ அப்ப அவங்களெல்லாம் கொண்டு வரும்போது தனிப்பெரும்பான்மை கட்சியா மாறிடும். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் வேணாம் கொள்ளடிக்கலாம். போக சொல்ல போனா மாதம் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகளை ஆதவர்ஜுனா மாப்பிளை வந்து மாமனாருக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு. இதுக்காகவா போராட்டம், இதுவல்லவா மாற்றம், இதற்காக தான் ஆதவர்ஜுனா இவ்வளவு அரும்பாடு பட்டிருக்காரு. இதற்கு வந்து என்ன கேட்டா விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை இன்னசென்ட்டோ, அந்த இன்னசென்ட்டை இவர் வந்து தப்பா யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவர் வந்த உடனே 717 கடை மூடணுன்றாங்க. ஆனா இந்த பக்கம் ஆதவர்ஜுனாவுடைய மாமனார் லாட்ரி மார்ட்டின் அவர்களுக்கு இத்தனை ஒரு தொகை, அதாவது பெரிய அளவான தொகை வருமானம் வரக்கூடிய அளவுக்கான இந்த டாஸ்மார்க் டெண்டர் வந்து அவங்க கைக்கு போயிருக்கு. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டே ஒரு நியூஸை பார்த்தோம். அதாவது விஜய் அவர்கள் முதல்வர் பதவி ஏத்துக்கிட்ட உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க தான் இனிமே டாஸ்மார்க் இனி எங்க கண்ட்ரோலு அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சார்ந்தவர்கள் நேரடியாக டாஸ்மார்க்கு போய் அராஜகம் பண்ணி அட்டூழியம் பண்ணி இனிமே நாங்க தான் இதை நடத்துவோம், அப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ஜூலை வரி எங்களுடைய டெண்டர் இருக்கு, நாங்க விட மாட்டோம்னு அவங்க ஊழியர்கள் போராட்டம். இது எல்லாத்த விட நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு விஜய் அண்ணன் வந்து பாட்டெல்லாம் பாடினாரு. விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்து 48 மணி நேரம் ஆயிடுச்சு, உடனே நான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதை நிறுத்திட்டாங்களா அப்படின்னு இந்திய நாட்டில் குடிமகன்கள் வந்து ஒரு பிரச்சனை இறங்கியிருக்காங்க. என்ன அவங்க ஆட்சியில பாட்டில் 10 ரூபான்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடி நீங்க ஆட்சிக்கு வந்தா இப்பயும் அதே பாட்டிலுக்கு 10 ரூபாய் எம்ஆர்பி விட அதிகமா வாங்கிட்டு இருக்கீங்க, இது என்ன மாற்றம், எங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி இந்தியாவின் குடிமகன்கள் வந்து இன்னைக்கு போராட்டத்தை துவங்கி இருக்காங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்க பிரச்சனை தீராதா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்தெந்த பிரச்சனையெல்லாம் வந்து இவங்க பெரிய விஷயமா பேசினாங்களோ அதெல்லாம் வந்து எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை போய்கொண்டு இருக்கிறது அப்படின்றது இதெல்லாம் பார்க்கலாம். குறிப்பாக இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் வந்தேன்னா அண்ணன் உங்களுக்கு பெண்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு பாருங்க, அதாவது கரூர்ல குளித்தலை அறையில சிவரஞ்சனி அப்படின்ற ஒரு பெண் கை கால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடைக்கிறார். இவர் அண்ணன் ஆட்சி தானே, பெண்களுக்கு பாதுகாப்பு தானே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால அண்ணா ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு. விஜய் சார், விஜய் ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ, நீங்க ஆட்சிக்கு வந்தானே பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வந்திருக்கணுமே, எப்படி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், இதற்கு நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாகணும். சிஎம் சார் நீங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா கடந்த ஆட்சியில் அப்படித்தானே சொன்னீங்க, எது நடந்தாலும் ஸ்டாலின் சார் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப இது நடந்ததுக்கும் விஜய் சார் தான் காரணம். விஜய் சார் அவர்கள் உடனடியாக இதற்கான பதிலை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக ஒரு இப்ப இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அப்ப எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்து 48 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னா நாங்க இன்னும் லிஸ்ட் எடுப்போம், எவ்வளவு வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் பல லிஸ்டுகள் என்னால எடுக்க முடியும். 2 பேரை வந்து உயிரோட எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, 3 பசங்க வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு பையனை வெட்டியிருக்காங்க, இது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, அந்த மாதிரி பல லிஸ்ட். அதாவது பெண் போலீஸே வந்து தாவேக்காவை சார்ந்தவர்களே வந்து போய் தாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடு ரோட்ல சண்டை கட்டியிருக்காங்க தாவேக்கா சார்ந்தவர்கள், போலீஸ் போய் அந்த ஸ்பாட்ல பாத்துருக்கு இப்படின்னு லிஸ்ட் எடுக்கணும்னா பொதுமக்கள் வேணாம், தாவேக்காவை சார்ந்தவர்கள் பண்ற லிஸ்டே இன்னைக்கு பெருசா போயிட்டே இருக்கு. இதுக்கு சும்மானா முட்டை கொடுக்குற மாதிரி எங்க அண்ணன் வந்து சொல்லிட்டாரு,
நீ தாவேக்கக்காரன்ற எண்ணத்தோட இங்க யாரும் செயல்படக்கூடாது அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனா செயல்பட்டுட்டு தான் இருக்காங்களே, அண்ணன் சொன்னா சரியாயிடுமா? அதனால அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்றத நம்ம வந்து இன்னும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஒரு மாற்றமும் வரல, அப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயில வந்து டாஸ்மார்க் உடைய இது வந்து என்னது அந்த டெண்டர் வந்து போயிருக்கு அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கும் வந்து இன்னும் எந்த விளக்கமும் வரல. இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல டக்கு 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 டக்குன்னு வருமே, ஏன் இப்ப வரவே இல்லை அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வந்து போயிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல, அண்ணனுடைய போராளிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. மாரிதாஸ் அவர்களுடைய வீடியோவுக்கு எந்த ரிப்ளையுமே இல்லாம இருக்கே என்ன அப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அண்ணன் ஆட்சி கம்மியில் 48 மணி நேரத்தில் நடந்த பிரச்சனைகள். அதை அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் நான் ஒரு விஷயம் பேசினேன் இல்லையா, இந்த மாதிரி லீமாரோஸ் அவர்களுடைய முயற்சியினால் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில 30 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போகிறார்கள். எந்த பக்கம்? தாவேக்கா பக்கம். இந்த பொழப்புக்கு எதுக்கு நீங்க வந்து திமுக கூட்டணியை உடைக்கணும் பிளான் போட்டீங்க? அப்ப ஏற்கனவே இந்த 31 பேர் 30 பேர் உங்ககிட்ட வரதா இருந்தாங்க. அப்படி வரதா இருந்தவங்கள ஏன் வேண்டான்ட்டு வாண்டடா போய் நீங்க வந்து திமுக கூட்டணி உடைச்சிங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா நம்ம பழியை தூக்கி தாவேக்கா மேல போட முடியாது. ஏன்னா அவங்களே என்னமோ டீலிங் அதிமுக கூட பேசலாம் தான் இருந்தாங்க. இங்க ஆட்டத்தை கலைச்சு விடுறது யாருன்னா காங்கிரஸ். அவங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு அமைச்சரவையில பதவி கொடுப்பாங்க, 2 அமைச்சரப்பு அப்படின்ட்டு ஆசையா ஓடினாங்க. ஆசையா ஓடினவங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு விஜய் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாள்ல சிஎம் பதவி ஏத்துக்கும் போதே ராகுல் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பெருத்த அவமானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவமானத்திலே ராகுல் அவர்கள் போய் டெலிட் பண்ணிட்டார். நீ என்னுடைய நண்பனே கிடையாது போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுருக்காரு. என்னையவாட அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு. இல்ல சோனியா காந்தி அவங்க மைண்ட் வாய்ஸ் படிச்சு சொன்னேடா, கேட்டியா? வேண்டாம் நானே வாண்டடா போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரிதான் சோனியா காந்தி அம்மையார் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரு கதை முடிக்கப்பட்டதோ இல்லையோ, இங்க தமிழ்நாட்டில் 2 பேருக்கு வந்து கதை முடிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு பாஜக, இன்னொன்னு காங்கிரஸ். பாஜகவாவது மக்களால் முடிக்கி வைக்கப்பட்டவர்கள். நீ வேணாப்பா, நீ எங்க நின்னாலும் சரி நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு தப்பி தவறி ஒரு ஓட்டு மட்டும் ஜெயிச்சு வந்துட்டாங்க, ஒரு இடம் மட்டும். ஆனா வாண்டடா என் கட்சியை நான் தான் அடிப்பேன் அப்படின்னு வைராகியத்தோட காங்கிரஸ் வந்து போய் அழிச்சுக்கிச்சு. நாங்க தாண்டா அழிச்சுப்போம், எங்களை அழிச்சுக்க வேற யாரும் இல்லை. அந்த வகையில அவங்க கரெக்டா தாவேக்காவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும் வேற யாரும் அழிக்க வேண்டாம், அவங்களே அழிச்சுப்பாங்க. ஏன்னா அதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி தொண்டர்கள் இவங்க கையில இருக்கிறாங்க. நம்மளுக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட இவங்க ரொம்ப அநாகரிகமா பேசுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது சரி ரைட்டு முடியாது, இவங்ககிட்ட சண்டை கட்ட நம்மளால முடியாது. ஏன்னா அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இதை விட இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், 1000 அறிவாளிகளுடன் போராடலாம், ஒரு முட்டாளுடன் போராடுவது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு. நான் அதுல மனசை நினைச்சுதான் ரைட்டு, ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா ஆனா அதற்காக நம்ம அவங்கள அப்படியே விட்டுறவும் முடியாது. அப்படியே விட்டா இவங்களை காரணம் காமிச்சே விஜய் அவர்கள் வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து எப்படி மோடி அவர்கள் வந்து அந்த பக்கம் நார்த்ல ஏமாத்திட்டு இருக்காரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் இவங்களை வச்சு ஏமாத்திட்டு இதே மாதிரி ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்தது பார்த்தீங்களா, அது ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டில் இல்லாத தலைவர்கள், இந்திய அளவில் இல்லாத தலைவர்கள் யாருமே இல்லையா? ஆபிரகாம் லிங்கன் தான் வந்து சொன்னாதான் கேட்பீங்களோ? இங்க பெரியாரை வந்து தலைவர்ன்றீங்க, பெரியாரை வந்து கொள்கை தலைவர்ன்றீங்க, அண்ணா அவர்களை தலைவர்ன்றீங்க, இப்ப விட்டுருங்க கலைஞர் வேண்டாம் எம்ஜிஆர்ன்றீங்க, இவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்லலையா? தமிழ்நாட்டுல இவங்களை மீறி தலைவர்களே இல்லையா? பாபா சாஹிப் அம்பேத்கர் இருக்காரு, அவரு பேசிய பொன்மொழிகள் எதுவுமே கிடைக்கலையா? அதை விட எவ்வளவு பொன்மொழிகள் இருக்கு. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்து ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை வச்சுதான் ஆரம்பிப்பேன் அப்படின்னா, நான் ஒரு ராயல் பரம்பரை இன்டர்நேஷனல் ஃபிகர் கோட் சூட்டோட தான் வருவேன், ஆபிரகாம் லிங்கனை பத்தி தான் பேசுவேன் அப்படின்னு பேசுறீங்க. எனக்கு புரியல, இது என்னடா இது நடக்குது சட்டமன்றத்துல, யாரா நீங்களா அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த 30 பேர் இங்க வர்றது அப்படின்றது அது அதிமுக முடிஞ்சு போன ஒரு கதை. பாஜகவால் முடிக்கப்பட்ட அதிமுக அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த 30 பேர் வர்றது அப்படின்றது விஜய் அவர்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகக்கூடியும். அப்படியே ஒரு 118ன்றது 30 பேர் சேர்த்தா எவ்வளோன்னு எண்ணிக்கோங்களேன், 148 வரும். 118, ஆமா 148 வரும். அந்த 148ல பழையபடி இவங்க 6 வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. யாருன்னா வந்து திருமாவர்களோ
இல்ல கம்யூனிஸ்டுகளோ இவங்க வந்து வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா துணை முதல்வர் பதவி கொடுத்தே நான் வெளியே இருந்து தான் பாத்துக்கிறேன்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா உன் துணை முதல்வர் பதவி அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் பிளஸ்ஸா தான் வரும். என்னன்னா நான் இனிமே காங்கிரஸ் போனா போட்டோம், இனி மற்ற கட்சிகள் போனா போட்டோம், எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது அவருக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா, மோடி என்ன சொன்னாலும் அதை வந்து கையெழுத்து கும்பிட்டு கையெழுத்து போடுறவங்க அதிமுக காரங்க. அதுல இரண்டாவது வந்திருக்காரு, இரண்டாம் இடத்தை நோக்கி வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். அந்த இரண்டாம் இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு முந்தி கொண்டு இருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி நீங்க முதல் இடத்தை முந்தலாம்? நாங்கள் இருக்கும்போது நீங்கள் முதல் இடத்தை பிடிக்க கூடாது, கட்சியை ரெண்டாக உடைத்தாவது நாங்கள் விசுவாசம் டெல்லிக்கு விசுவாசம் காட்டுவதில் முதல் இடத்தில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கட்சியவே கலைத்து விட்டு கட்சியவே உடைத்து விட்டு அதிமுகவிலிருந்து தாவேக்காக தாவுகிறார்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில. சரி, அவ்வளவு உன்னதமான ஆட்களா? இவர் வந்து சொன்னார்ல, ஊழலற்ற கட்சி, கரைப்படியாத கட்சி எங்க கட்சி அப்படின்னு. அப்ப CV சண்முகம், எஸ்பி வேலுமணி மாதிரி ஆட்களை வச்சுட்டு எப்படி நீங்க ஊழலால கட்சின்னு வந்து மாறு சொல்லுவீங்க? அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எத்தனை கோடி தெரியுமா? 58.23 கோடி இருக்கிறது. யாருக்கு? எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தெரு விளக்குக்கெல்லாம் வந்து LED லைட் போடுறாங்கல்ல, இந்த டெண்டர் எடுத்ததுல அரசுக்கு மட்டும் 500 கோடி, எப்படி 1-2 கோடி இல்ல, 500 கோடி இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் வேலுமணி அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள். அப்ப தாவேக்கா ஆட்சியில எத்தனை கோடி போக போகுது அப்படின்றது தெரியல. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் மேல இருக்கு, கேஸே நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தர் வச்சுக்கிட்டு தான் நம்புங்கள் விஜய் அவர்கள் வந்து ஊழலற்ற ஆட்சி, மக்கள் பணத்தை நான் தொட மாட்டேன், உண்மை விஜய் அவர்கள் தொட மாட்டாரு, இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க தொடுவாங்க. ஏன்பா நீ என்னப்பா மக்கள் பணத்தை நீ தொட மாட்டேன்னா இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நானா தொட்டேன், அவங்க படிட்டு இருக்காங்க, நான் தொடலையே, நான் சொன்னது செஞ்சுட்டு இருக்கேன், நான் பாருங்க தொடவே இல்லை, அமைதியா இருக்க பாருங்க, அவங்க செய்யறாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரு. இவங்களும் வந்து ஆமா ஆமா எங்க அண்ணனுக்கு ஏமாத்தி போட்டாங்க, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவரு தொடல, அவரை வந்து மக்கள் படத்தை தொடவே இல்லை, கரைப்படாத கை, இவனுங்க தான் போய் இந்த மாதிரி சலித்தனம் பண்ணிட்டாங்கன்னு பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த விஷயமா அது சொன்னல, இப்ப இது வரைக்கும் திமுக அதிமுக அதுன்ட்டு, இப்போ அவங்க கட்சியில ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், கிட்டத்தட்ட சட்டமன்றத்துல MLA-வாக பதவி ஏத்துக்கிட்டாங்கல்ல, இல்ல அதிகப்படியாக கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா தான். அதுவும் 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இவங்க கிட்ட வந்து இருக்கிறாங்க. அந்த 41 பேர்ல வந்து இன்னைக்கு முதல் தடவையா ஒருத்தர் வந்து சிக்கியிருக்காரு. இனி ஒருத்தரா வந்து மாட்டுவாங்க. அதாவது சேலம் மேற்கு தாவேக்காவுடைய MLA வந்து லஞ்சம் வழக்குல பணி இழந்திருக்காரு. அவர் லஞ்சம் வாங்கின வழக்குல வந்து அவர் வேலை போயிருக்கு. இதை வேட்புமனுல அவர் வந்து தெரிவிக்கல, இதை மறைச்சதுக்காகவே இவர் மேல கேஸ் போடலாம் அப்படின்னு முதல் டிக்கெட்டாக ஒருத்தர் வந்து எக்ஸிட் ஆகிறார். இந்த 41 பேர்ல இவர் வந்து முதல் ஆளா வெளியே வந்திருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து 40 பேர்கள் வந்து சிக்குவார்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை வந்து அதிமுக வைத்து ஸ்டாண்ட் செய்யறாங்க. இப்போ NDA கூட எதுவுமே வச்சக்கூடாது, அவங்க கூட அண்ணன் தண்ணி போடக்கூடாது, போக்குவரத்தை இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு தான் இவங்க போய் அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா காங்கிரஸ். இப்போ மற்ற 3 கட்சிக்கும் அசிங்கம் இல்லை. யாரு? கம்யூனிசம், CPI, CPIM, BJK-லாம் நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம், அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ திமுக கூட்டணியில தொடர்றாங்க. இப்போ காங்கிரஸ் வெளியே இருந்துதான் ஆதரவு கொடுக்குற மாதிரி நிலைமை. ஏன்னா அமைச்சரவையில பதவி கொடுக்கல, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குனாங்க, ஒரு பங்கும் இல்லை, நுங்கு கூட தரமாட்டேன் உனக்கு, ஓரமா போ, சம்மர் டைம் வேணா 2 நுங்கு வாங்கி தரேன், சாப்பிட்டு அப்படி ஓரமா உட்காந்துரு அப்படின்னு கொடுத்து ஏமாத்தி விட்டாங்க பயப்புள்ளே. அவருக்கு என்னன்னா, அமாரா ஆத்மி நார்த்துக்கே ஆத்தா ஹே நுங்கு நெய் ஹே அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதுவும் வேணாமா, ஓடிப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. கடைசியில இதான் மிச்சம், உங்க கூட வந்ததுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க. அமைச்சரவையிலும் பதவியில செல்வ பெருந்தங்கையோட மைண்ட் வைஸ் சொன்னா கேட்கிறாங்களா? எங்க இருந்தா நம்மளுக்கு மரியாதைன்னு சொன்னா கேட்கறது இல்லை, வாண்டடா வந்து அசிங்கப்பட்டீங்க, அசிங்கப்படுங்க, இன்னொன்னே எவ்வளவு அசிங்கப்பட போறீங்களோ தெரியல. ஆனால் காங்கிரஸ்க்கு கிடைக்காத அந்த அமைச்சரவை இந்த அதிமுக 30 பேர் தாவறாங்க இல்லையா, அவங்கள ஒரு 8 பேருக்கு, குறைஞ்சபட்சம் 4 பேருக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லப்படுது. அப்ப ஏற்கனவே தாவேக்கா யாருக்கிட்ட டீலிங் பேசினாங்க அப்படின்றதுல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, விஜய் அவர்கள் யாரோட தன்னுடைய அமைச்சரவையை ஷேர் பண்ணிக்க போறாங்களோ அவரோட தான் ஏற்கனவே விஜய் அவர்கள் டீலிங் பேசியிருக்காரு. ரொம்ப கிளியரா புரியுற மாதிரி சொல்றேன். விஜய் அவர்கள் யார் கூட டீலிங் பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியணும்னா, அவர் யார் கூட தன்னுடைய மினிஸ்ட்ரியை பகிர்ந்துக்கிறாரோ
அவங்க கூட தான். அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, இந்த 2 பேர்ல யார் கல்பிரிட்டு அப்படின்றத நம்மளுக்கு விஜய் அவர்கள் பதவி அமைச்சரவையில் இடம் கொடுப்பார்ல, அப்ப தெரிஞ்சிடும். இல்ல நாளைக்கு வேற 13ஆம் தேதி அவருடைய தனி பெரும்பான்மையை நிரூபிக்கணும், ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்றது நாளைக்கு நடக்க போகுது. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து காணாம போயிருக்கிறாங்க சொல்றாங்க. அவங்க திரும்பி வந்தாலும் வரலனாலும் எங்களுக்கு வந்து இனி வருத்தம் இல்லை, 30 டிக்கெட் எங்க கிட்ட வெயிட்டிங், இனி இழப்பு காங்கிரஸுக்கு தான் அப்படின்ற மாதிரி விஜய் கூலா இருக்கிறாரு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம், அமைச்சரவை பதவியில முந்தி கொண்டு வந்து துண்டை போட்ட காங்கிரஸ்கா இல்ல அசால்ட்டாக எடப்பாடி அவர்களை துரத்துப்பிட்டு வந்த எஸ்பி வேலுமணிக்கா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் நம்புங்க, இது புது மாற்றம். அதிமுகல இருந்து 30 பேரு, காங்கிரஸ்ல இருந்து இங்க 5 பேரு, ஏற்கனவே திமுக கூட்டணியில இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு மாற்றம், புது மாற்றம். இதை நீங்க நம்பித்தான் ஆகணும், உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது.